மழை இன்னைக்கு வெளுத்து வாங்க போகுது. நல்ல வேலை தப்பிச்சிட்டேன், இல்லனா முழுசா நனைஞ்சிருப்பேன். தேங்க்யூ. அது யாரு சிலைன்னு உனக்கு தெரியுமா? இது டாக்டர் பீமராவ் அம்பேத்கர் சிலை தானே? சரி, டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் யாரு? நம்ம இந்தியாவோட அரசியல் அமைப்பு சாசனத்தை உருவாக்குனவரு. வெரி குட். அவரை பத்தி வேற என்னென்ன தெரியும்? எங்களுக்கு ஸ்கூல்ல இவ்வளவுதான் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓ, இன்னைக்கு உன்னை இந்த மழையில இருந்து காப்பாத்தினது யாரோ அவர் தான் தன்னோட அரசியல் அமைப்பு சட்டத்தினால இன்னைக்கு இந்த முழு நாட்டையும் காப்பாத்திருக்காரு. ஆனா அவரை பத்தி உனக்கு இவ்வளவுதான் தெரியுமா? நான் இவ்வளவுதான் படிச்சிருக்கேன். உங்களுக்கு இதை விட நிறைய தெரியும்னா எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்கல்ல. கண்டிப்பாமா. அரசியல் சாசனத்தை எழுதினது இவரோட சேவைகள்ல ஒண்ணு மட்டும்தான். அவரு இந்த சமுதாயத்துக்கு தேவையான ஒவ்வொரு துறைகளோட வளர்ச்சிக்கு தேவையானத மக்களுக்கு சொல்லி இருக்காரு, உத்வேகப்படுத்தி இருக்காரு. அவர் சொல்லுவாரு, நீங்கள் மரணத்திற்கு பிறகும் வாழ வேண்டும் என்று நினைத்தால் படித்தவர்கள் எழுத வேண்டும், எழுதுபவர்கள் செயலாற்ற வேண்டும். என்னை பொறுத்தவரை தர்மம் என்பது விடுதலையையும் சம உரிமையையும் சகோதரத்துவத்தையும் கற்றுத்தருவதே ஆகும். ஒருவன் நல்ல தலைவனாக வேண்டும் என்றால் முதலில் அவன் மனிதர்களிடையே ஜாதி, வர்ணம், அந்தஸ்து மற்றும் நிற வேற்றுமையை மறந்து அவர்களை சகோதரர்களாகவும் சம உரிமையுடனும் நடத்த வேண்டும். இந்த நாடு வளர்ச்சி அடையணும்னா, முதன்மை அடையணும்னா, தன்னிறைவு அடையணும்னா கண்டிப்பா பாபா சாஹேப்போட எண்ணங்கள் படி நடந்துதான் ஆகணும். காலம் ஒன்று உள்ளதென்று கலங்கியோர்க்கு கைகள் தந்து, காலம் ஒன்று உள்ளதென்று கலங்கியோர்க்கு கைகள் தந்து, ஏணியாக நீ எழுந்த காட்சி அதில் எளியவர்க்கு கிடைத்ததையா மீச்சி. ஏணியாக நீ எழுந்த காட்சி அதில் எளியவர்க்கு கிடைத்ததையா மீச்சி. ஆணும் பெண்ணும் உறவுக்குள்ள அறிவில் ஓங்கி உலகை வெல்ல வழி சமைத்த உனக்கு ஏது ஈடு. உன்னை வணங்கினாலே விலகிடாதோ கேடு, உன்னை வணங்கினாலே விலகிடாதோ கேடு. நீலவண்ண தலைவன் ஒன்றை நினைத்திடாமல் விடியல் இல்லை, கீழிருந்து மேலெழுந்த தோற்றம். கேள்வி கேட்டிடாமல் வருவதில்லை மாற்றம், கேள்வி கேட்டிடாமல் வருவதில்லை மாற்றம். ஏமா நீ இப்ப முழுசா நனைஞ்சிட்டிய? நம்ம பாபா சாஹிப் தான் நனைஞ்சிட்டு இருக்காரு, நான் நனைஞ்சா என்ன? இந்த மழைக்கும் பாபா சாஹேப்போட பிறப்புக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கு. அவரு இந்த மாதிரி ஒரு பெரிய மழை வர்ற அன்னைக்கு தான் பிறந்தாரு. ஏப்ரல் 14, 1891 அன்னைக்கு தான் பாபா சாஹேப் பிறந்தாரு. பசங்களா போங்க போங்க இங்க இருந்து. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, அவன் தான் போயிருக்கிறான்ல, வந்துருவான். கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. சரியாயிடும், சரியாயிடும். கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, சரியாயிடும்மா. இல்ல இல்ல, ஆச்சு ஆச்சு, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோமா. டாக்டர் அம்மா, டாக்டர் அம்மா,
ஐயோ இது பூட்டி இருக்கு. அப்ப டாக்டர் அம்மா வீட்டுல தான் இருப்பாங்க. ஆச்சா, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. அவன் இப்ப வந்துருவான், வந்துகிட்டே இருப்பான். இதோ வந்துருவான், கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. கடவுளே. அழாதீங்க, பேசாம இருங்க. அப்பா போயிருக்காரு இல்ல, டாக்டர் கூட்டிட்டு வந்துருவாரு. டாக்டர் அம்மா, டாக்டர் அம்மா, டாக்டர் அம்மா, கொஞ்சம் கதவை திறங்க டாக்டர் அம்மா. டாக்டர் அம்மா, டாக்டர் அம்மா, கொஞ்சம் இந்த கதவை நடு திறங்க. ராத்துல மழை இல்லாதமா யார் கூப்பிடுறா? யாருக்கும் முடியலன்னு நினைக்கிறேன். டாக்டர் அம்மா, டாக்டர் அம்மா, டாக்டர் அம்மா. யாரு? என்னங்க இவரு சுபேதார் ராம்ஜி சப்பாலாச்சே, இந்த நேரத்துல எதுக்கு வராரு? இவங்களுக்கு வெள்ளைக்காரங்க ஆர்மியில ரேங்க் கொடுத்ததுல மூளை வேலை செய்யல. அவங்க நிழல் பட்டாலே பாவம். நீ நடுராத்திரில போய் மருந்து கொடுக்க போறியா? அவங்கள பத்தி கவலைப்படாத, வந்து தூங்கு. டாக்டர் அம்மா, டாக்டர் அம்மா. ஆனா அவர் கதவை தட்டிக்கிட்டே இருக்காரே. கதவை தட்டட்டும். தட்டி தட்டி பார்த்து சோர்ந்து போயிடுவான், அப்புறம் கிளம்பிடுவான். காலையில வந்து கேட்டா என்ன சொல்றது? சுபேதார் ஆச்சே. கடும் புயல் மழையில சத்தம் கேட்கலன்னு சொல்லு. சுபேதாரா இருந்தா என்ன, அவனோட பொறப்பு மாறிடுமா என்ன? கதவை திறங்க டாக்டர் அம்மா. என் பொண்டாட்டிக்கு நிற மாசமா பள்ளியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. ஏதாவது ஆபத்தாயிடுமா? என் பொண்டாட்டி புள்ளைய காப்பாத்துக்கம்மா. அவங்க கையால தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. நீ போய் பிரசவம் பார்க்க போறியா? செத்தா சாவட்டும், நீ வந்து தூங்கு. கதவு திறங்க டாக்டர் அம்மா. டாக்டர் அம்மா, கதவு திறங்கம்மா. டாக்டர் அம்மா. வைத்தியரம்மா, வைத்தியரம்மா. மடி, ஒண்ணு இல்லம்மா. கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. என்னால தாங்க முடியல, ரொம்ப ரொம்ப வலிக்குது. முடியல, ரொம்ப ரொம்ப வலிக்குது. டாக்டர் வந்தாங்களா இல்லையா? இல்ல பாட்டி. போங்க போய் பாருங்க வந்துட்டாங்களான்னு. நான் பாத்துட்டு வரேன். வைத்தியரம்மா, வைத்தியரம்மா, கதவு திறங்க. நடுராத்திரில என்னாச்சுங்க? வைத்தியரம்மா, நீ என் பொண்டாட்டி. நீ கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்கம்மா. அப்பா சீக்கிரம் வாங்கப்பா, அம்மாக்கு ரொம்ப வலிக்குதான். வாங்க. வாப்பா, வாப்பா, சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க. வைத்தியரம்மா, சீக்கிரம் வாங்க. அம்மா. டாக்டர் அம்மா வரலையா? இல்ல, வைத்தியரம்மா வந்திருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்க. வாங்கம்மா, சீக்கிரம் வாங்க. அவ வலியில ரொம்ப கஷ்டப்படுறா. வாங்கம்மா. கடவுளே, காப்பாத்துங்க. 13 கெட்ட ஏற்கனவே பறிச்சுக்கிட்டீங்க. இது 14வது. இதுக்கு உயிர் பிச்சை கொடுங்க. கொஞ்சம் பொறுமா, நான் தான் வந்துட்டேன்ல. சுபேதர் ஐயா, உங்க பொண்டாட்டி நிலைமை மோசமா இருக்கு. அம்மா புள்ள
2 பேர் உயிருக்கு ஆபத்து. டாக்டரை தான் கூப்பிட்டுட்டு வரணும். வைத்தியரம்மா, நான் போனேன். நான் ரொம்ப நேரம் கதவை தட்டினேன், ஆனா அவங்க திறக்கவே இல்லை. அம்மா, இப்ப நீங்க தான் ஏதாவது பண்ணணும். தம்பி வா. அழாத, இங்க பாரு, இங்க பாரு, அழாத. இல்லம்மா இல்லம்மா ஆச்சு அவ்வளவுதாம்மா. கொஞ்ச நேரம் பொறுமையா கொஞ்சம் இரு. பொறுத்துக்கம்மா. எல்லாம் ஆச்சு, ஆச்சு. நல்லபடி ஆயிடும். டாக்டர் அம்மா, டாக்டர் அம்மா, கதவை திறங்க. டாக்டர் அம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முயற்சி ஆயிடும். பண்ணுமா? பொறுத்துக்கம்மா. இன்னும் கொஞ்சம். இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம். ஆச்சு ஆச்சு அவ்வளவுதான். அவ்வளவுதான். முடிஞ்சது முடிஞ்சது. போதும் போதும். சரி சரி. இருமா இருமா. கொஞ்ச நேரம் கொஞ்சம் கொஞ்சம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சமா. இன்னும் கொஞ்சம். டாக்டர் அம்மா, கதவை திறங்க. ஆச்சு ஆச்சு. இன்னும் கொஞ்சம். அமைதிமா. ஆ, இன்னும் கொஞ்சம் தான். இன்னும் கொஞ்சம். இன்னும் கொஞ்சமா. இன்னும் கொஞ்சம். இருமா. என்ன அதிசயம் இது? குழந்தை பிறந்ததும் எல்லாமே அமைதியாயிடுச்சு. சுபேதர் ஐயா, இனிப்புக்கு ஏற்பாடு பண்ணுங்க. உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான். அப்பா, அம்மாவுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல தெரியுமா? உங்க உங்க எல்லாருக்கும் தம்பி பிறந்திருக்கான். பிறந்ததுமே அவன் மழை புயல் எல்லாத்தையும் நிறுத்திட்டான். என் தங்கம் வாடா என் செல்லம். நான் ஏற்கனவே இவன் பேரை முடிவு பண்ணிட்டேன். எவ்வளவோ பிரச்சனையில போராடி வந்திருக்கான். அதனால பீமா பாயோட பையன் பீமன் தான். என்கிட்ட கொடுங்க. இவன் பிறந்ததுமே புயலையும் மழையையும் எப்படி நிப்பாட்டினான்னு கேட்கணும். இந்த பாத்து பாத்து. ஏன்பா எங்க போற? நில்லு நில்லுப்பா. இந்த மாதிரி பிறந்த குழந்தைய மழையில வெளியில கொண்டு போக கூடாது. நல்லா பாரு, இதுதான் உலகம். நடுராத்திரியில தான் உலகத்தை காட்டுவாங்களா? இருட்டுல அவனால என்ன பார்க்க முடியும்? எவ்வளவு இருட்டா இருந்தாலும் அதை போக்குறதுக்கு வெளிச்சம் வந்தே தீரும். இருட்டு மறைஞ்சே தீரும்.
இவன் உசிருக்கு போராடி பிறந்திருக்கான். இவன் இருள போக்குவான், வெளிச்சமா இருப்பான். நம்ம நாட்டுக்கு பிரகாசமான சூரியனா உதிச்சிருக்கான். உச்சத்திலே ஒரு சூரியன், நீ பூமை ஜனங்களின் காவலன். உச்சத்திலே ஒரு சூரியன், நீ பூமை ஜனங்களின் காவலன். கண்ணா, நாம பிறக்கும் போது உலகம் சிரிக்கும், நாம அழுவோம். ஆனா நாம இறக்கும் போது நாம சிரிக்கணும், உலகம் அழணும். ஏன்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா இரு, மெதுவா எல்லாத்தையும் கத்துக்குவான். ஏன் மெதுவா? குழந்தைங்க கர்ப்பத்திலேயே எல்லாத்தையும் கத்துக்க ஆரம்பிக்கும். வளரும் போதே எல்லாத்தையும் கத்துக்கட்டுமே. நல்லதை கேட்டு வளர்ந்தா பண்பாடு பெருகும். இன்னைக்கு இதை கேட்டு வளர்றவன் நாளைக்கு ஊருக்கே அதை சொல்லுவான். இப்ப நீ என்னதான் சொல்ல வர? அவன் என்ன ஒரே நாள்ல ஞானி ஆயிட போறானா? கண்டிப்பா ஆமா. ஏன்னா இவன் பெரிய ஞானி. நான் என்னோட பீமுக்கு ஞானம் கிடைக்கிறதுல எந்த குறையும் வைக்க மாட்டேன். வேணும்னா பாரு, ஒரு நாள் நம்ம பீம் பெரிய ஞானியா வருவான். லட்டு எனக்கு கொடுங்க. டேய், 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 இருங்க இருங்க இருங்கடா. இது உங்களுக்கு இல்ல, எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு. லட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்ப யாரு கொடுக்க போறீங்க? நான் போற லட்டு கொடுக்க. கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு கொடுப்பீங்கல்ல? எல்லாருக்கும் கொடுப்பேன். போங்க, எடுத்துட்டு போய் கொடுங்க. இல்லங்கப்பா. சரி சொல்லுங்க, லட்டை யாருக்கெல்லாம் கொடுப்பீங்க? எல்லாருக்கும் கொடுப்போம். இங்க எத்தனை வீடு இருக்கோ அத்தனை பேருக்கும் லட்டு கொடுப்போம். இல்ல இல்ல இல்ல, எல்லாருக்கும் வேண்டாம். எல்லா வீட்டுக்கெல்லாம் கொடுக்க கூடாது, கவனமா கொடுக்கணும். எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் லட்டு கொடுக்கணும் இல்ல கொடுக்க கூடாதுன்னு நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அப்புறம் அந்த விலாஸ் வீட்டுக்கு கொடுத்துடாதீங்க. ஆனா அப்பா, எல்லா வீட்டுக்கும் ஏன் லட்டு கொடுக்க கூடாது? நீ சொல்லு, உனக்கு என்ன சுவை பிடிக்கும்? இனிப்பு. சரி, உனக்கு? எனக்கு காரம் பிடிக்கும். சரியா, இப்ப புரிஞ்சுதா? எந்த வீட்டுக்கெல்லாம் இனிப்பு பிடிக்குமோ நாம அந்த வீட்டுக்கெல்லாம் கொடுக்கலாம். சரியா? சரிப்பா, போங்க. வாடா. என்னப்பா அதுதாம்மா நல்லது. பசங்க சந்தோஷமா போறாங்க. சிலரோட நடவடிக்கையினால அவங்க வருத்தப்படக்கூடாதுல்ல. அவங்க லட்டுவை சந்தோஷமா கொடுக்கட்டுமே. பாட்டி, எங்களுக்கு தம்பி பிறந்திருக்கான். இந்தாங்க லட்டு. அத்தை, எங்களுக்கு தம்பி பிறந்திருக்கான். இந்தாங்க. வாடா, வேகமா வா. பாட்டி, எங்களுக்கு தம்பி பிறந்திருக்கான். இந்தாங்க. வா போலாம். அண்ணே, அந்த பையன் நம்மள ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கான். அவனுக்கு 2 லட்டு கொடுக்கலாமா? வேண்டாம்.
அப்பா சொன்னது உனக்கு மறந்து போச்சா? அவங்க வீட்டுக்கு லட்டு கொடுக்க கூடாது. ஆனா அவ சின்ன பையன் தானே, ஒரு லட்ல என்ன வரப்போகுது? அதுவும் இல்லாம அவன் வீட்டுக்கு வெளியில தானே நிக்கிறான். தம்பி வேண்டாம், கொடுக்காத. தம்பி வா போயிடலாம். அட என்னம்மா இப்படி தண்ணி ஊத்திட்ட? இவன் தீட்டுப்பட்டு போய் நிக்கிறாங்க, இவனுங்க கையில போய் லட்டு வாங்கியிருக்கான். நல்ல வேளை நான் பார்த்து தட்டி விட்டுட்டேன். இவனுங்க கையில இருந்து எதுவும் வாங்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. வா. இங்க என்ன பண்றீங்க? உங்களை பாட்டி தேடுறாங்க. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. ரொம்ப நல்லா இருக்குண்ணே. ஆளை பார்த்ததும் சல்யூட் அடிக்கிறீங்க. ஆனா உங்க பையனை அவங்க வீட்டு லட்டை சாப்பிட விட மாட்டேங்கிறீங்க. உங்க இரட்டை நிலைப்பாடு எனக்கு புரியலண்ணே. இங்க பாரு, வேலையில அவர் எங்களை விட பெரியவர். ஆனா ஜாதி அடிப்படையில அவர் கீழ் ஜாதியை சேர்ந்தவர். என் பொண்டாட்டி செஞ்சது சரிதான், நான் என்ன செஞ்சனோ அதுவும் சரிதான். புரிஞ்சுதா? அண்ணே, அந்த அம்மா ஏன் நான் கொடுத்த லட்டுவை தட்டி விட்டுருச்சு? யாருக்கு இனிப்பு பிடிக்குமோ அவங்க வீட்டுக்கு மட்டும் லட்டு கொடுத்தா போதும்னு அப்பா சொன்னாருல்ல. அவங்களுக்கு இனிப்பு பிடிக்காது, அதான் தட்டி விட்டாங்க. பேசாம வா. குழந்தை ரொம்ப அழகா இருக்காம்மா. உங்க வீட்டுக்காரருக்கு ராஜகுமார மாதிரி அழகா ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துட்டேன். அதுக்கு பரிசு அவர்கிட்ட ஒரு தங்கச்சங்கிலி கேட்டு வாங்கிடு. இந்தாங்க. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்துக்கள். இந்தாங்க இந்தாங்க, எல்லாருக்கும் இருக்கு. இந்தாங்க. இந்தாங்க. வாழ்த்துக்கள் ஐயா. சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. இன்னொன்னு சாப்பிடுங்க. ராம்ஜி அண்ணா, ராம்ஜி அண்ணா, என்னாச்சு சொல்லுங்க. நீங்க இதை பாத்தீங்களா? மேஜர் சார் கிட்ட இருந்து கடிதாசி வந்திருக்கு. இதுல என்ன எழுதி இருக்குன்னு பாருங்க. குடு. நாம கேள்விப்பட்டது அது புரளி இல்ல, உண்மைதான். இனிமே இந்த படையில நம்ம ஆளுங்க யாரையுமே சேர்க்க மாட்டாங்க. அது எப்படி? ஏற்கனவே இருக்கிறவங்களையும் சீக்கிரமா அனுப்பிடுவாங்க. ஆனா சுபேதர் ஐயா, அது எப்படி சாத்தியம்? என்ன கேட்டா மேஜர் சார் கிட்ட பேசி பார்க்கலான்னு தோணுது. அரசாங்கத்துக்குன்னு சில பாலிசிகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. அரசாங்கத்தை நடத்துறதுக்கு சில நேரம் கடுமையான முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். சார், நான் இங்க போர் வீரனா தான் வந்தேன். ஆனா உங்க எல்லாருக்கும் நான் போர் புரியறத விட கண்டோன்மெண்ட் பசங்களுக்கு நல்ல பாடம் சொல்லி தருவேன்னு தோணுச்சு.
அதனால தான் கம்பெனி என்ன டீச்சர் ட்ரைனிங்காக பூனே அனுப்பி வச்சது. ஸ்கூலோட ஹெட் மாஸ்டராகவும் ஆக்குச்சு. அந்த நாள்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு நான் எந்த குறையும் வச்சதில்ல. திடீர்னு இப்ப என்ன ஆச்சு? எங்களுக்கு உரிமையான வாய்ப்புகளை பறிக்கிறீங்க சார். அதுவும் எந்த காரணமும் இல்லாம. நல்ல வேளையா அந்த வெள்ளைக்காரங்களுக்கு நல்ல புத்தி வந்திருக்கு. அவங்க ஆளுங்க படையிலிருந்து ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. அவங்க ஆளுங்க திரும்ப யாரும் வரமாட்டாங்க. இனி விருப்பம் இல்லாம யாருக்கும் சல்யூட் பண்ண வேண்டாம். உண்மைதான். எனக்கெல்லாம் ரத்தமே கொதிக்குது. அவனுக்கெல்லாம் சல்யூட்டே வைக்க கூடாதுன்னு என் மனசு சொல்லும். என்ன பண்றது? வயிற்று பழப்பாச்சே. அப்பா, உங்க பணிக்காலம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம எப்படி வாழறது? அது இல்ல, பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், பசங்களை படிக்க வைக்கணும். பீம நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா இவன் இன்னும் குழந்தைதான். நாம எப்படி இது எல்லாத்தையும் எதுவும் இல்லாம இருந்தப்பவும் நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப எல்லாம் போனாலும் அப்பவும் நம்பிக்கை இருக்கும். நான் பரவாயில்ல. இன்னும் சிலருக்கு நிறைய வருஷம் சர்வீஸ் இருந்தோம் கட்டாயமா அவங்கள வெளியே அனுப்புறாங்க. ஏன் அப்படி? புது சட்டம் வந்திருக்கு. நம்ம ஆளுங்கெல்லாம் படையில இனிமே சேர முடியாது. நம்ம சமுதாயத்து இளைஞர்களோட நிலைமை என்ன ஆகும்னு நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு பயமா இருக்குங்க. உங்க அம்மாவோட கவலை நியாயம்தான். ஆனா கவலை கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சதுன்னா தியானத்துல ஆழ்ந்துட வேண்டியதுதான். உனக்கு தெரியுமா என் தியானத்துக்கான வழி என்னன்னு? துக்காராம் ஐயாவுடைய பஜனையும் கபீர்தாசர் பாடல்களும் தான். வாழெடுத்து வீசவில்லை, வறுமை கண்டும் வாடவில்லை. வாழெடுத்து வீசவில்லை, வறுமை கண்டும் பாடவில்லை. தாளெடுத்து நீ படித்த பாடம், அதில் கலைந்ததையா ஒரு சிலரின் வேடம். தாளெடுத்து நீ படித்த பாடம், அதில் கலைந்ததையா ஒரு சிலரின் வேடம். சாமி என்றும் பூதம் என்றும் சனாதனத்தை தர்மம் என்று பேசி நின்ற வீணர்களின் கூட்டம். உன்னை கண்டதுமே எடுத்ததையா ஓட்டம், உன்னை கண்டதுமே எடுத்ததையா ஓட்டம். சாதி இல்லை மதமும் இல்லை, சமத்துவமே நமது எல்லை என்று சொல்லி நீ படித்த சட்டம், அதில் சரிந்ததையா